போராடுவோம் போராடுவோம். ஒவ்வொரு சமையல்காரர்களும் பார்க்கும் வரை போராடுவோம் போராடுவோம் போராடுவோம். கல்யாண வீட்டிலும் காதுகுத்து வீட்டிலும் எல்லா விசேஷ வீட்டிலும் சமைக்கும் அனைத்து சமையல்காரர்களும் பார்க்கும் வரை போராடுவோம். ஒழுங்கா வேகமா கத்துறீங்களா இல்லையா? அப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கி தர மாட்டேன் பாத்துக்கோங்க. சச்சா, இந்த ஊர்ல எவ்வளவு பேரை கூட்டி பார்த்தேன், போராட்டத்துக்கு ஒருத்தி கூட வரமாட்டேங்கிறா. ஏதோ ஐஸ்கிரீம் ஏமாந்து இந்த 4 பிள்ளைங்க தான் வந்துச்சு. இதுங்க இல்லாட்டி நம்ம போராட்டத்தை எப்படி நடத்துறது? நல்லா வேகமா சொல்லுங்க. போராடுவோம் 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 போராடுவோம். ஏய் நெட்டவள்ளி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? உன்னோட பெரிய தலைவலியா போச்சுடி. 100 நாள் வேலைக்கு போகணும், நேரம் ஆச்சுன்னு தேடணும். இங்க வந்து இந்த பிள்ளைங்களோட என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? அக்கா, எதுவும் கேட்காது. இந்த நாட்டுக்கு முக்கியமான விஷயத்துக்காக நான் போராடிக்கிட்டு இருக்கேன். என் உயிரை துச்சமான நினைச்சு நான் போராடிக்கிட்டு இருக்கேன்க்கா. உனக்கு மனசு இருந்தா என் பின்னாடி வந்து நின்று போராட்டத்துல கலந்துக்க. அப்படி இல்ல நீ போய்கிட்டே இரு. ஏய் திக்குவாய் தினுசா, சுகன், சோகினி, ரேவதி எல்லாரும் வாங்க. இந்த நெட்டவழி அடிக்கிற கூத்த வந்து பாருங்கடி. வாங்க வாங்க. சாதிக்கும் பெண்களே, சிங்க பெண்களே, என் சங்கத்துல வந்து சேர்ந்துக்கிட்டத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் வாங்க. அப்படியே ஒரு தடவை சொல்லுங்க. போராடுவோம் போராடுவோம். அப்படியே தூக்கி போட்டு முத்துச்சேன்னு வச்சுக்க, குடல் எல்லாம் வெளியில வந்துடும் பார்த்துக்க. என்னடி 100 நாள் வேலைக்கு போனா நேரம் ஆச்சுன்னா விட்டுட்டு போனா வேன்னு கத்து வந்துட்டு வந்து பார்த்தா என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கேங்க நீனு? ஐய, உன் சாவகாசத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் படுற அவஸ்தை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. என்ன நெட்டவள்ளி, குழந்தைங்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஏதோ விளையாண்டுக்கிட்டு இருக்கிறேன். ஐயோ, ஓ மை காட், என்ன பார்த்தா விளையாண்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியா இருக்குது திக்குவாயி தினுசா? பின்ன என்ன பண்றியா குழந்தைங்களோட? இந்த நாட்டோட நலனுக்காக போராட்ட களத்துல நான் இறங்கி இருக்கிறேன். உங்களுக்குலாம் தைரியம் இருந்தா என் கூட நின்னுங்க, இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இருங்க. கிண்டல் நக்கல் நெய்யாண்டி எதுவும் இருக்கக்கூடாது. இங்க பாருடி நெட்டவள்ளி, நீ ரொம்ப கெட்டவள்ளின்னு எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஏதோ பழக்க தோசத்துக்காக கேட்குறேன். வேலைக்கு வரியா வரலையா? அப்புறம் விட்டுட்டு போயிட்டோன்னு என்கிட்ட ஏதாச்சும் இங்கே மூக்கால அழுதுகிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, மூக்கே இழுத்து வச்சு அறுத்துருவேன் பார்த்துக்க. என்னக்கா, நம்ம சங்கத்துல எத்தனை குடும்பத்து பஞ்சாயத்து தீர்த்து வச்சிருக்கிறோம். போலீஸ்காரர் குடும்பத்து பஞ்சாயத்தை தீக்கிறதுக்கே நம்ம போனோம். அப்பேற்பட்ட சங்கம் நம்ம சங்கம். சாதிக்கும் சங்கம். நம்ம எல்லாரும் பெண் சிங்கம். சொன்னமா இல்லையா? 100 நாள் வேலை வந்திருக்குதுன்னு கொஞ்சம் டிலே பண்ணி வச்சிருந்தேன். ஆனா திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. ஐயோயோ, நம்ம மட்டும் இந்த போராட்டத்தை செய்யலைன்னா இந்த நாடே வீணா போயிடுமே. அடுத்த தலைமுறைக்கு எப்படி இதை சொல்லி கொடுக்க போறோங்கிற தூக்கமே இல்லாத மன வழியில நான் போராட்டத்துல இறங்கியிருக்கேன். நெட்டவள்ளி, நீ வேலை செய்யணும்னு வயக்காட்டிலே இறங்காதவன் நீ போய் போராட்டத்துல இறங்கியிருக்கேன்னு சொல்றியா? அதை நினைச்சாதான் எனக்கு வேடிக்கையா இருக்கு. சுகன், சோகினி, உனக்கு வேடிக்கை. ஆனா இந்த நாட்டுக்காக உயிரை விடுறதுதான் எனக்கு வாடிக்கை. ஒழுங்கா என் போராட்டத்துல கலந்துக்கங்க. என்ன போராட்டம்னாச்சும் சொல்லி தொலை நெட்டவள்ளியே. இந்தாம்மா பிள்ளைங்களா, உங்களுக்காச்சும் தெரியுமா இல்லையா? அவ கூப்பிட்டானு இங்க வந்து நின்றுகிட்டு இருக்கிறீங்க. எதுக்கு இங்க வந்தீங்க? உங்க ஆயப்பெல்லாம் திட்டாதா? ஒழுங்கா ஓடி போயிடுங்க வீட்டுக்கு. ஆண்டி, ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொன்னாங்க, அதனாலதான் நாங்க வந்தோம். எங்களுக்கு எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாதா? அடச்ச நெட்டவள்ளி, இவ்வளோ கேவலமா போயிட்ட. ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லி பிள்ளைங்களை ஏமாத்தி போராட்டத்துக்கு கூட்டு வந்திருக்கிற. அப்படி என்னதான் போராட்டம் சொல்லு, தெரிஞ்சுக்கிறோம். இப்ப கேட்டீங்களே, இதுதான் சரியான வார்த்தை. எவ்வளோ பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கிறோம். நம்ம பெண்கள் சேர்ந்தா தீர்த்து வைக்க முடியாத பிரச்சனைன்னு இந்த நாட்டில் எதுவுமே கிடையாது. ஆனா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரணும் அப்படின்னா நானும் நீங்களும் சேர்ந்து போராடினா மட்டும்தான் நடக்கும். அப்படியே கப்பிக்கல் எடுத்து நான் மண்டையை உடச்சி மாவளக்கு போட்டுருவேன் பார்த்துக்க. என்ன போராட்டம்னு சொல்லுடினா உயிரை வாங்குற. அங்கே நேராச்சே 100 நாள் வேலைக்கு போகணும். அந்த போட்டக்கார அம்மா வேற அது வாழ்வாளுன்னு கத்தும். அந்த அம்மாவோட நன்மைக்காகவும் தான் நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டி, ஐஸ்கிரீம் வேணும் தாங்க ஆண்டி. வீட்டில் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு வாங்கி தர மாட்டாங்க. நீங்க வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல, வாங்கி கொடுங்க ஆண்டி. என்ன போராட்டமே இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்களா? ஐஸ்கிரீம் போங்க, அதெல்லாம் வாங்கி தர முடியாது, போங்க. ஆண்டி, நீங்க தானே வாங்கி தரேன்னு சொன்னீங்க. ஒரே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தாங்க ஆண்டி ப்ளீஸ். ஓ
குட்டி பசங்களா, நான் வாங்கி தரேன். நீங்கள் எல்லாம் இப்போ ஸ்கூலுக்கு போங்க. ஈவினிங் வரும்போது உங்களுக்கெல்லாம் நான் வாங்கி தரேன். ஓகே ஆண்டி, ஈவினிங் வாங்கி தர்றீங்களா? நீங்கள் ரொம்ப நல்ல ஆண்டி. இந்த பாருங்க குட்டிங்களா, போராட்டத்துக்கு கூப்பிட்டது நான், ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொன்னது நான், அவ்வளோ நல்லதுங்கிறீங்களா? போகாதீங்க, நின்னுங்க, அப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கி தர மாட்டேன். ஏ போகாதீங்கன்னு சொல்றேன்ல. ஐயோ திக்குவாய் தினுசா, நீ ஒரு தினுசான ஆளு தாண்டி. எவ்வளவு கஷ்டப்பட்டு கூட்டு வந்தேன், அந்த பிள்ளைங்களையும் கிளப்பி விட்டுட்ட. நீனும் போராட்டத்துக்கு வர மாட்டேங்கிற. நெட்டவள்ளி, போராட்டத்தில் நானும் கலந்துக்கிறேன். ஆனால் 100 நாள் வேலைக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறமா கலந்துக்குவோம். ஆமாம் ஆமாம், இங்கே நின்னா கூட யாருக்குமே தெரியாது. தினுசா நல்ல யோசனை கொடுத்துருக்குற தினுசா. 100 நாள் வேலைக்கு நிறையா பேர் வந்திருப்பாங்க. அவங்க முன்னாடி போராட்டத்தை நடத்தினோம்னா சும்மா அப்படி கெத்தாக இருக்கும். ஆமாம், அப்படி என்னத்துக்காக போராட போற? நாட்டுக்காகன்னு சொல்ற, உன்னை நம்ப முடியலையே. என்ன போராட்டம் சொல்லு, கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் நிறையாச்சும் டக்குன்னு சொல்ல. இந்த போராட்டத்தில் மட்டும் நான் ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, சாதிச்சிட்டேன். உலகத்தில் யாருமே பண்ணாத சாதனையை நான் சாதிச்சிட்டேன். இப்படித்தான் பேசாதன்னு சுகன் சோகினி சொன்னான். டைரெக்டாக சொல்லு, டக்குன்னு சொல்லு, எதுக்காக போராடிக்கிட்டு இருக்கிற? என் போராட்டத்தின் உண்மை நிலையை அறிந்தால் நீங்கள் அனைவரும் வியந்து விடுவீர்கள். இப்ப சொல்லுல, ஒன்று வகுந்து விடுவோம். எவ்வளோ நேரமா கேட்குறோம், சொல்லி தொலையேன். எதுக்காக இந்த போராட்டம்? எல்லா கல்யாண வீட்லேயும் காது குத்து வீட்லேயும் சமைக்கக்கூடிய அனைத்து சமையல்காரவங்களும் என்னை வந்து சந்திக்கணும். அப்போ தான் இந்த போராட்டம் என்னன்னு நான் சொல்லுவேன். சமையல்காரங்க வந்து சந்திக்கணுமா? என்னடி இதை நாட்டு நல்லதுக்காக போராடுறேன்னு சொன்னேன். சமையல்காரவங்க எல்லாரும் வந்து என்னை சந்திக்கிறது தான் இந்த நாட்டு நல்லது. கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லு நெட்டவள்ளி. ஒவ்வொரு சமையல்காரவங்களும் சின்ன லெவலில் சமைக்கிறவங்கலேருந்து பெரிய லெவலில் சமைக்கிறவங்க வரைக்கும் இந்த நெட்டவள்ளியை வந்து சந்திக்கணும். சந்திச்சா மட்டும்தான் இந்த நாட்டுக்கே ஒரு விடிவு காலம் கிடைக்க போகுது. சமையல்காரவங்களாம் எதுக்கடி வந்து ஒன்றை பார்க்கணும்? அதுக்கும் இந்த நாட்டு நல்லதுக்கும் என்னாடி சம்பந்தம்? ஏதாச்சும் புரிகிற மாதிரி பேசிடி. 100 நாள் வேலைக்கு வர நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. எத்தனை தடவை சொல்கிறது? நாட்டு நல்லதுக்காகன்னு சொல்கிறேன். சமையல்காரவங்க எல்லாரும் வந்து என்னை பார்க்கணும். பார்த்தா மட்டும்தான் சொல்லுவேன். சரி, சமையல்காரவங்க எல்லாரும் வந்து பார்த்த பிறகு என்ன சொல்லுவேன்? அதையாச்சும் சொல்லு. அவங்க எல்லாரும் பார்க்கணும்னா முதல்ல போராட்டத்தில் நீங்கள் எல்லாம் கலந்துக்கணும். இந்த நாடே சேர்ந்து போராடணும். போராடினா மட்டும்தான் எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. அது கூட தெரியாதக்கா, லூசாக்கா நீனு. இவளை கொஞ்சம் கூட திருத்த முடியாது. இப்போ நாம எல்லாரும் என்ன செய்யறோம்? போராட்டத்தில் கலந்துக்கிறீங்க. உன்னை பொழந்து எடுக்க போறோம். என்ன எதுக்காக பொழந்து எடுக்க போறீங்க? இந்த நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சது என்னோட தப்பா? என்ன நல்லதுன்னு சொல்லாமலேயே போராடுறல. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு எல்லாரும் பாருங்க. எல்லாரும் என்ன பார்க்குறீங்க? இவளெல்லாம் இப்படி அடித்தாதான் உண்மையை சொல்லுவா. இல்லைன்னா நம்மளை லூஸ் ஆக்கிட்டு போயிடுவா. அதை தெரிஞ்சுக்கணுன்னா நாளைக்கு காலையில் 9 மணிக்கு வீடியோ வரும். எல்லாரும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டெய்லி காலைல 9 மணிக்கு வீடியோ வரும். வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ. வேண்டாம், என்னை விட்டுடுங்க. நாட்டு நல்லதுக்காக சொல்கிறேன், ஒழுங்காக விட்டுடுங்க. அதனால தாண்டி உன்னை விட மாட்டேங்கிறோம்.